கொன்னிச்சிவா ஒட்டாக்கு ஃபேம், உங்களுக்கு பொருட்டோ அனிமே பிடிக்குமா? இந்த அப்டேட் உங்களுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொருட்டோ அனிமே சீரிஸ் பிரேக் விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இந்த பொருட்டோ நருட்டோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அனிமே பார்த்தீங்கன்னா 293வது எபிசோடை வந்து முடிச்சு விட்டானுங்க ஸ்டூடியோ பைரட். அப்படி இருக்கும்போது 2 இயர்ஸ் லேட்டராக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த அனிமிக்கான சீக்வல் வரப்போகுது, அதாவது பொருட்டோடைய பார்ட் 2 வரப்போகுது. இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ பைரட்டே ஒஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொருட்டோடைய நெக்ஸ்ட் சீசன், அதாவது நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது, அதாவது ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்திருக்கு. கூடிய விரைவில் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கூடிய விரைவில்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு ஆகும், ஓகேவா, பொறுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த அப்டேட்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல அனிமே பற்றி வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஒரு பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. பொருட்டோ நருட்டோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போச்சு. இதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி ரொம்ப பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு இந்த அனிமியில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. மாங்கா கூட அந்த அளவுக்கு சரியாக ஓடலை. ஸோ அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு கவாக்கியோட என்ட்ரியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மோமோசுக்கியோட என்ட்ரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா தான் இந்த மொத்த அனிமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு பிடிச்சிச்சு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த நருட்டோ பேரியன் மூடி யூஸ் பண்ணுறா இருக்கட்டும், அந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபயராக போச்சு. என் ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த பொருட்டோடைய சீக்வலான பொருட்டோ 2 ப்ளூடெக்ஸ் மாங்கா கூட ரொம்ப சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. ப்ரோ, அப்போ பொருட்டோ 2 ப்ளூடெக்ஸ் மாங்காவை தானே இப்போ அனிமே அடாப்ட் பண்ணப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த பொருட்டோடைய பார்ட் 1லேயே ஒரு ஆர்க் வந்து இன்னும் முடிக்கல. அந்த ஆர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம்னிபொட்டன்ஸ் ஆர்க். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்க் தான் இந்த மொத்த அனிமே பொருட்டோ அனிமே மேலே தூக்கி நிறுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய டைம் ஸ்கிப் ஒன்று இருக்குது நடுவில். எப்படி நாருட்டோ கிளாசிக்குக்கும் நாருட்டோ ஷிப்புடனுக்கும் ஒரு டைம் ஸ்கிப் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஓம்னிபொட்டன்ஸ் ஆர்க்கு அப்புறமா தான் இந்த பொருட்டோ 2 ப்ளூடெக்ஸ் மாங்காவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ அந்த ஒரு டைம் ஸ்கிப் இருக்குது. ஸோ டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி தான் ஒரு ஆர்க் இருக்குது, அது அந்த ஓம்னிபொட்டன்ஸ் ஆர்க். ஸோ அதை நான் அனிமேல அடாப்ட் பண்ணலை. ஸோ அதை பண்ணதுக்கு அப்புறமா தான் இதுக்கு தவுவாங்க. எது எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொருட்டோடைய சீசன் 2 வரப்போகுது. ஸோ ஆரெலாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம சொல்லிட்டு போகிறீங்க. ஏன்னா அந்த ஓம்னிபொட்டன்ஸ் ஆர்க்கு அப்புறமா தான் ஒரு டைம் ஸ்கிப் வந்து அதுக்கப்புறமா தான் சம்பவங்கள் ஆரம்பமாகும். அண்ட் அது வாரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடியோ பைரட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரன் அனிமையாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்லர் எபிசோட்லாம் பார்த்து இழுட்டதுக்கு அப்புறமா தான் இந்த 2 ப்ளூடெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நடுவில் மிகப்பெரிய கிரிப்பாக வந்து ஒரு குட்டி பிரேக்கிங் விடுவானுங்க. அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஸோ எது எப்படியோ நாம் வந்து அனிமே பார்க்க போகிறோம், பொருட்டோடைய நெக்ஸ்ட் சீசனை பார்க்க போகிறோம். ஸோ 2026 கடைசி ஒரு 2027 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பார்க்கக்கூடிய இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சஜஷன் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ப்ளீச் அனிமே பார்த்துருப்பீங்க. அதுவும் ஸ்டூடியோ பைரட் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லாங் ரன் அனிமே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1000 இயர் பிளட் வார் ஆர்க் வந்ததுக்கப்புறமா அதை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அனிமே அந்த 12 எபிசோட் அனிமே அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஷோர்ட் அனிமையை வந்து மாற்றி ஸ்டூடியோ பைரட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை மாதிரி இந்த பொருட்டோ அனிமேக்கும் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு கேட்டிங்கன்னா ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்காது, குட்டி குட்டியாக இருக்கும். குட்டி குட்டியானா ஷோர்ட்டாக முடிஞ்ச ஒரு ஆர்க்கையை வந்து ஒரு சீசனை ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்குறது, ஓகேவா. பட்டுன்னு போயிடும். ஃபில்லர் இல்லாதால் நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஆனால் அப்படி பண்ணால் பொருட்டோ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னுடைய குட்டி சஜஷன் தான். ஸோ எல்லாருக்கும் இப்படி இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் கருத்து. இந்த அப்டேட்டை கேட்டதுக்கப்புறமா உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேங்க. நானும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருட்டோ பிடிக்கும் மேலே வந்து கமெண்ட் சொல்லிட்டு போகிறேங்க. இப்படிப்பட்ட நல்ல வீடியோஸ் சொன்னால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். சோரா பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் டேக் கேஸ் வரட்டா.